ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காயல்பட்டினம் ஸ்பெஷல் அகனி பிரியாணி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது மசாலா இல்லாமல் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். அடுத்து தயிர் இதுக்கு ரொம்ப முக்கியம், நிறைய சேர்க்கணும். 1/2 லிட்டர் பாக்கெட்டில் ஒரு 1/4 லிட்டர் போல் தயிரை அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் சேர்க்கணும். ஏன்டா காரத்துக்கு நம்ம மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க, எத்தனை நாள் ஆகினாலும் கெட்டே போகாது பச்சை மிளகாய். ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு பச்சை மிளகாவையும் அந்த காம்பை கிள்ளி நல்லா கழுவி ட்ரை ஆனதும் கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. நான் அந்த மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம இதில் ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பெரிய ஆட்களுக்கு இதில் எப்படி ஒரு 8-10 பச்சை மிளகாய் சேர்த்தா நல்லாயிருக்கும். இது சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால நான் ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். காரம் அதிகமாக வேணும்டா நீங்கள் ஒரு 8-10 சேர்த்துக்கோங்க. இதில் நான் இப்போது 6 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஏண்டா நம்ம தாளிக்க சொல்லையும் நம்ம பச்சை மிளகாய் போட வேண்டியிருக்குது, அதனால் இதில் நான் 6 போட்டுக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவு உப்பும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு மூடியை போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ 2 கப்பு பிரியாணி அரிசி எடுத்துக்கிட்டேன். இதை 2 தண்ணி நல்லா கழுவிட்டு, இப்போ பாருங்கள் கழுவியாச்சு, 2 தண்ணி கழுவிட்டேன். இப்போ ஒரு கப் தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சிடலாம். இப்போ கறியையும் ஊற வச்சாச்சு, அரிசியும் ஊற வச்சாச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி குக் பண்ணலான்னு போகலாம். நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன், ஆயில் ஊற்றிக்கிட்டேன், 2 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கிட்டேன். இதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றணும். அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதையும் எண்ணெயில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரம்பை இலை சேர்த்துட்டேன். இந்த அகனி பிரியாணிக்கு இந்த ரம்பை இலை தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். ஏற்கனவே நம்ம கறியிலையும் சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த தாளிப்புலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா பச்சை வாடை போனதும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கறியை அதில் சேர்த்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். அந்த கறி பாத்திரத்தில் மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றி அதில் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோந்தான். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 5 விசில் வந்ததும் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது தாங்க அந்த ரம்ப இலை மரம். இப்போ பாருங்கள், கறி நல்லா வெந்துட்டு தண்ணி விட்டு எண்ணெய் விட்டு சூப்பராக இருக்குது. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அப்புறம் நான் ஒரு 10 பாதம் 10 முந்திரி பருப்பை அரைச்சி அதில் சேர்த்துட்டேன். அந்த வீடியோ மிஸ் ஆகிட்டு, நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கொதி வந்ததும் அதை அப்படியே வச்சுட்டு, இப்போ ஒரு பெரிய பாத்திரம், பெரிய குக்கரை நான் எடுத்துக்கிட்டேன். அதுலேயும் எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். இப்போ 2வது இதில் 2 வாட்டி தாளிக்கணும். ஒரு வாட்டி கறி ஆக்கசுலையும் தாளிச்சாச்சு. இப்போ பிரியாணி சைஸில் இன்னொரு வாட்டி தாளிக்கணும். அதுலேயும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டுட்டு அப்புறம் ஒரே ஒரு பல்லாரியை நைஸாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். நிறைய இல்லை, ஒரு பல்லாரி தான் சேர்த்துட்டு இதுலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிரை சேர்த்துக்கலாம். நல்ல பச்சை வாடை போனதும் ரம்பலையும் சேர்த்துக்கலாம். ரம்ப இலை தான் ரொம்ப மணமாக இருக்கும். இந்த பிரியாணிக்கு மெயினே ரம்ப இலை தான். இல்லாட்டா நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க.
இப்போது ஒரு 5 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிட்டேன். அங்கே ஏற்கனவே நான் கறியில் 6 பச்சை மிளகாய் சேர்த்துருந்தேன். நீங்கள் கூட காரம் வேண்டாம் கூட தான் போடணும். நான் சின்ன பிள்ளைங்கனால கம்மியாக போட்டேன். நீங்கள் ஒரு 8-10 போட்டுக்கோங்க. இதில் வேறு 5 ஏற்றாச்சு. இப்போ நம்ம ஆக்கி வச்ச கறியை மட்டும் இந்த தாளிப்போடு சேர்த்துக்கிட்டோம். கறியை மட்டும் எடுத்து அந்த தாளிப்பில் மிக்ஸ் பண்ணிட்டேன். அது நல்லா எண்ணெயோடு மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இந்த கப்புக்கு தான் நான் 2 கப்பு அரிசி எடுத்தேன். பிரியாணி அரிசியை பொறுத்த வரைக்கும் 1க்கு 1.5 கப் தண்ணி தான் வைப்போம். இப்போ நான் 3 கப்பு தண்ணி சேர்க்கணும். அந்த கறி தண்ணி 1.5 கப் இருந்துச்சு. அப்புறம் சாதா தண்ணி நான் 1.5 கப்பு சேர்த்து மொத்தம் 3 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ அதில் கொத்தமல்லி புதினாவை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அது நல்லா கொதி வந்ததும் நாம் கழுவி வச்சுருக்கிற ஊற வச்சுருக்கிற அந்த பிரியாணி அரிசியை இப்போ சேர்த்துடலாம். பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டு இருக்குது. தண்ணியை வடிச்சிட்டு பிரியாணி அரிசியை அதில் சேர்த்தாச்சு. இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்குதான்னு நம்ம பார்த்துக்கிடுவோம். ஏன்னா கறியில் உப்பு போட்டிருக்கிறோம். இப்போ பிரியாணிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோந்தாங்க. 2 விசில் வந்ததும் காயல்பட்டினம் ஸ்பெஷல் அஹனி பிரியாணி ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா எதுவுமே போடாமல் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்குறோம். பாருங்கள் சூப்பராக அஹனி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் உதிரி உதிரியாக கரெக்டாக தண்ணி வச்சனால சூப்பராக வந்துட்டு. சிம்பிளாக இருந்தாலும் ரிச்சான பிரியாணி. பாதாம் நட்ஸ் எல்லாம் அரைச்சி சேர்த்துருக்குறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. அதுக்கு நான் ஜாமும் ஆனியன் ரைத்தாவும் வச்சுருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.